மா கத்தலுஹு அவரை கொல்லவில்லை குர்ஆன்ல சொல்றான். மா சலபுஹு சிலுவையில் அறையவும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல மா கத்தலுஹு யகீனா அவரை உறுதியாக அவரை கொல்லவே இல்லை இப்படி எல்லாம் அல்லாஹ் அடிச்சு சொல்றான். அந்த ஈசா நபி அவர்கள் திரும்ப வந்து தஜ்ஜால கொல்லுவாங்க. தஜ்ஜால் என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒருத்தன் தஜ்ஜால் வந்துட்டான்னு பேச்சா போச்சு. ஒரு மாதிரியான தோட்டத்தில் இருந்தவன இவன் தான் தஜ்ஜால் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாள் எடுத்துட்டு போய் வெட்ட போறாங்க. நாம கொண்டு வந்துடுறேன். போய் அவன் தஜ்ஜாலா இருந்தா அதுக்கு வேற ஆள் இருக்காரு கொள்றது, நீ இல்ல. அவன் தஜ்ஜாலா இருந்தான்னு சொன்னா அதுக்கு வேற ஒருத்தர் வருவாரு, அது நீங்க கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அவன் தஜ்ஜாலா இல்லைன்னு சொன்னா நீங்க கொள்ள தேவையில்லை. தஜ்ஜாலா இருந்தாலும் அதுக்கு அவர் வந்துருவார், இப்ப வந்துருவார், ஈசா நபி வந்துருவார், நான் இருக்கும்போது வந்து அவர் கொண்டுருவார். அதனால அதுக்குன்னு அல்லாஹ் ஒரு ஆளை நியமிச்சிருக்கான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஈசா நபி அவர்களும் தஜ்ஜாலும் ஒரு காலத்துல வருவாங்க. இந்த 40 நாள் இந்த அட்டகாசம் முடிஞ்ச உடனே அவன் அழிக்கிறதுக்குன்னு வருவாங்க, போர் எடுத்துட்டு போவாங்க. எங்க தஜ்ஜால் வருவான் தெரியுமா? தஜ்ஜால் வர்றதே குராசான்ல தான். குராசான் தான் ஆப்கானிஸ்தான். குராசான்ங்கிறதுக்கு தஜ்ஜால் எங்க வருவான்னு கேட்டா ஆப்கானிஸ்தான்ல தான் வருவான், குராசான்ல தான் வருவான். இப்போ ஆப்கான்ல குராசான் ஒரு மாகாணம் இருக்குது, அந்த வடக்கு பகுதியில. அந்த குராசான்ங்கிற பகுதியில தான் தஜ்ஜால் வருவான். அந்த ஏரியாவில் தான் அவனுக்கு வசதியான ஏரியாவா இருக்கும். அப்ப அது மாதிரி இந்த தஜ்ஜால்கள் எல்லாம் நுழையிறாங்க. இப்ப நிறைய தஜ்ஜால்கள் உள்ள போறாங்க, அவனுக்கு தான் அழிகிறதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹதீஸ்ல வருது. அதனால தஜ்ஜால ஒழிக்கிற ஈசா நபியும் அங்க டமாஸ்கஸ்ல இருந்து வருவார். ஈசா நபி என்ன செய்வாரு? இந்த குராசானுக்கு எங்க இருந்து வருவார்னு கேட்டா, டமாஸ்கஸ் இருக்குல்ல, நம்ம சிரியாவுடைய தலைநகரமா, சிரியாவுடைய தலைநகரம் அந்த டமாஸ்கஸ், திமிஷ்குமாங்க அந்த காலத்துல. திமிஷ்குங்கிற டமாஸ்கஸ்ல இருந்து என்ன செய்வாங்க? அத வேற ஒரு பேர் சொல்லுவாங்களே, இங்கிலீஷ்ல என்ன பேர் இருக்கு? டமாஸ்கஸ்க்கு என்ன பேருங்க? வரலாற்றுல வேற பேர் சொல்லுவாங்க, சரி யாவும் இல்ல. அப்ப அந்த அந்த ஊர்ல இருந்து என்ன செய்வாங்க? ஈசா நபி புறப்பட்டு வந்து கொல்லுவாங்க. அந்த தஜ்ஜால் இருக்கிற அந்த பகுதியில தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜால் இருக்கிற அந்த பகுதியில யாரு இருப்பா? ஈசா நபி காலத்திலேயே மஹதிங்கிறவரும் வருவாரு. அது ரசூலுல்லாஹ்வுடைய பேரு, அவருடைய பேராவும் இருக்கும். என்னுடைய வழித்தோன்றல உள்ளவரா இருப்பாரு. அவர் கையில உலகம் எல்லாம் ஒரு ஆட்சி என்கிற வரும் என்றெல்லாம் சொன்னாங்க. அதுவும் குராசான்ல தான் வரப்போகுது. அந்த பகுதியெல்லாம் தஜ்ஜால் வரப்போறான், அந்த பகுதியெல்லாம் தஜ்ஜால் அழிய போறான், அந்த பகுதியெல்லாம் மகதியும் வரப்போறாரு. இதுகள் எல்லாம் அந்த முன்னறிவிப்புல நீங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா சொன்னதா பதியும். மொத்தமா சொல்லும்போது குறிப்புகள் மட்டும் தான் இப்ப சொல்றோம். இப்ப அந்த மாதிரியான ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பது குர்ஆன்ல இருந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம். அது ஒரே காலத்தில் நடந்துரும். அடுத்தது வந்து யஜூஜ் மாஜூஜ் ஹதீஸ்லயும் இருக்கு, குர்ஆன்லயும் இருக்கு. யஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கும்பல் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. காலந்திரியில அது வந்து துல்கர்னைன் அலெக்சாண்டர்மாங்கல்ல, சிக்கந்தர் துல்கர்னைன், சிக்கந்தர் அலெக்சாண்டர்ங்கிறாங்க. அலெக்சாண்டர் ஒரு நல்ல மன்னர் இருந்த காலத்துல உள்ள வாழ்ந்தவங்க தான் இந்த கூட்டம் யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது. இவங்க என்னன்னு கேட்டா ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு பிறப்பிலேயே மனிதன் தான், வேற தனியா ஆதமுக்கு இல்ல, வேற ஒரு இனம் கிடையாது. நம்மள மாதிரி நம்ம அண்ணன் ஆதமுடைய பிள்ளைகள் தான். இவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே அந்த பகுதி மக்கள் எல்லாம் இவர்கிட்ட முறையிடுறாங்க. இந்த அலெக்சாண்டர் வந்து உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்ட ஒரு பெரிய ஆட்சி வச்சிருந்தாரு. இதை வந்து சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வரலையே யஸ்அலூனக அன் தில் கர்னைன் குல் சாத்துலு மின்ஹு திக்ரான்னு சொல்லி அவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தோம், நிறைய பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தோம். அவரிடத்துல மக்கள் எல்லாம் முறையிட்டார்கள், இவங்களோட அக்கிரமம் தாங்க இயலன்னு சொல்லி. ஒரு மலைக்கு அப்பால இருக்கிறாங்க, ஓடி வந்து கொள்ளையடிச்சு ஓடி போயிடுவாங்க, 30 பேர் கொண்டு ஓடி போயிடுவாங்க. இதே வேலையாக அவங்க இருந்த உடனே அவருக்கு உதவி கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவங்க இங்கிட்டு வர முடியாத அளவுக்கு இரும்பையும் அந்த செம்பையும் இரும்ப வந்து செங்கல் மாதிரி தயார் பண்ணி செம்பை உருக்கி ஊத்தி 2 மலைக்கு இடையில உள்ள அந்த கணவாயில உருக்கி ஊத்தி அவர்கள் இங்கிட்டு வருவதற்கு உரிய அந்த வாசலை அவர் அடைத்து விட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. பிறகு அதே குர்ஆன்ல இருக்குது, ஃபைலாஜா வதுரப்பி ஜஅலஹு தக்கா. இது சூரத்துக்கு 18வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபைலாஜா வதுரப்பி, என் இறைவனுடைய அந்த நேரம் வரும் பொழுது ஜஅலஹு தக்கா, அதை தூள் தூளாக அல்லாஹ் ஆக்குவான். கான வாது ரப்பி ஹக்கா, என் இறைவனுடைய அந்த வாக்கு மெய்யானதாக இருக்கிறது. தரக்கனா பாலகும் யௌமைதீன் யமூஜு ஃபீ பாலின், அப்போது அவர்கள் ஒருவரோடு மோதிக்கொண்டவர்களாக அவர்களை எல்லாம் விட்டு விடுவோம், ஓடி வருவார்கள். ஒன்று சூரி, பிறகு சூர் ஊதப்படும், ஜமானாகும் ஜம்ஆ, அவர்களை ஒன்றாக ஒரே இடத்தில் திரட்டி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த சூராவுல. அதே மாதிரி அம்பியாங்கிற சூறாவுலையும் யஜூஜ் மாஜூஜ் பத்தி சொல்றான். 21வது சூறாவுல 96வது வசனத்துல ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஅஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அந்த யஜூஜ் மாஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த அடைப்பு உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மேற்றிலிருந்தும் இறங்கி ஓடி வருவார்கள். வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க.
இப்படி ஒரு கூட்டத்தை வந்து அல்லாஹ் நினைச்சிருக்கான், அடைச்சு போட்டு வச்சிருக்கான் என்பது இந்த இதுலயும் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரிலையும் 1593வது ஹதீஸ்ல இருக்கிறது, 3346வது ஹதீஸ்லையும் இந்த யாஜூஜ் மௌஜூஜை பற்றிய விவரங்கள் கிடைக்கிறது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்ப நம்ம 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மேல சாட்டிலைட் விட்டு எல்லாத்தையும் பாக்குறான், மலைக்கு அப்பால ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா பாக்குறது பெரிய கஷ்டமா, எங்க ஏன் கண்டுபிடிக்க இல்ல, மலைக்கு அப்பால ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல வேணா தெரியாம இருக்கலாம், இந்த காலத்துல வந்து இதான் மேலதான் சேட்டலைட் விட்டு பாக்குறான எல்லாத்தையுமே, அப்ப எங்கேயாவது இருந்தாங்க என்ன தெரிஞ்சு போயிரும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அந்த சந்தேகம் தேவையில்லை. முதலாவது விஷயம், அல்லாஹ் நாடுனா எதையும் மறைப்பான். ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் விஷயத்தை வழங்கணும்னா கடல் பழக்கங்கிறது அறிவு போட்டுக்கிறதா, அல்ல பழம் தான் கலந்து பண்ணிருக்கான்ல, ஒண்ணும் இல்லாம நம்மளை படைச்சது அதிசயம் இல்லையா? அதனால முதல்ல அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்பும் போது அது முதல்ல நம்பணும், அது உறுதியா இருக்கணும். ரெண்டாவது வந்து இவர்கள் என்னதான் கண்டுபிடிச்சாலும் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கல, உலகத்தை ஏமாத்துறதுக்கு தான் சொல்றாங்க. நல்லா விளங்கிக்கணும். இந்த சேட்டலைட் அது வச்சுக்கிறோம் அப்படியே கரெக்டா எடுத்துருவோங்கிறான, அதெல்லாம் உண்மையா இருந்தா அப்படியே செஞ்சில் சங்கத்தில் கொண்டு போட்டான், அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒண்ணு விட்டான். யுத்தம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆப்கானை மட்டும் கண்காணிக்கிறதுக்குன்னே உன்னை விட்டு போட்டுதான் 3ஆவது நாள் தெரிஞ்சான் அவன் வந்து அட்டாக் ஆரம்பிச்சான். ஆரம்பிச்ச உடனே செஞ்சில் சங்கத்தில் உழுவுது. செஞ்சில் சங்கத்தில் என்ன இருக்குன்னா அதனுடைய மாடியில 3 மீட்டருக்கு 3 மீட்டர் அகலத்தில் செஞ்சில் வைய, அதுவும் அந்த என்னது புளோரசன்ட் போட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், என்னது புளோரசன்ட் தானே, அந்த நைட்ல போகும்போது லைட்ல தெரியலமா, அந்த மாதிரியான இதுல எழுதி வச்சுக்கலாம் செஞ்சில் சங்கத்தில். அதுல வந்து கரெக்டா போடுறாங்க. அமெரிக்கா முன்னுக்கு போடுறான், செஞ்சில் சங்கத்தில் கொண்டு கரெக்டா போடுறான், உணவு கிடங்குல கொண்டு போடுறான், தெரியுது சிகப்பு கலர்ல 3 மீட்டருக்கு 3 மீட்டர் அகலத்தில் இந்த இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு 3 மீட்டர் 3 மீட்டர், அதை பார்க்க முடியல. திருப்பி ஒரு 2வது எங்கேயே போட்டான், கல்யாணத்துல கொண்டு போட்டான், ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டான், சும்மா காட்டிலையும் மேட்டிலையும் போட்டுக்கிறான். அப்படியெல்லாம் இப்படி துல்லியமான இலக்கோ துல்லியமான குறியெல்லாம் பார்க்க இயலாது. அங்க ஒரு போட்டோ இருக்கிறான் மேல எடுத்தான்னு சொன்னா இந்த கட்டிட அளவுக்கு உள்ளதை கூட காட்டாது. இந்த கட்டடம் மாதிரி ஒரு 10 மடங்கு கட்டடம் இருந்தால் அது ஒரு தீப்பெட்டி மாதிரி காட்டும். இந்த கட்டடம் மாதிரி ஒரு 10 மடங்கு கட்டடம் இருந்தா அது எப்படி காட்டும்? ஒரு தீப்பெட்டி சைஸ் காட்டுமே தவிர அதை வச்சுக்கிட்டு தான் வந்து அனுமானிச்சு அடிக்கிறது. அதனால குறி தவறி போயிடுறது. அந்த தவறு காரணம் என்னன்னு கேட்டா அவன் சின்ன அந்த இடத்தை குறி வைக்கும் போது விஸ்தீர்ணமா பறவை வந்து அடிச்சிருது. அதான் காரணம். இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அப்படி இருந்தா ஏன் வீரப்பனை வந்து சேட்டலைட்ல கண்டுபிடிச்சிட வேண்டியான? நான் கேட்கிறேன், வீரப்பன் தான் காட்டுல இருக்கிற இடம் தெரியுது, அதாவது எங்க இருக்காங்க யாஜூஜ் மௌஜூஜ் இருக்கிற இடம் தெரியல, வீரப்பன் இருக்கிற ஏரியா நம்ம கரெக்டா தெரியுது. சத்தியமங்கலம் காட்டுல இருக்கிற அவ்வளவுதான். அப்ப சத்தியமங்கலத்துக்கு நேரம் சேட்டலைட், இந்தியாவோட சேட்டலைட் மேல இருக்குது, இந்தியாவும் சேட்டலைட் அனுப்பி வச்சிருக்குது. இந்தியாவுடைய செயற்கைக்கோள் மூலமாகத்தான் உங்களுக்கு டிவியில வந்து அங்க மேகம் இருக்கிறது, இங்க மழை பெய்யும், அங்க மழை பெய்யும் செயற்கைக்கோள் எடுத்த படம் எல்லாம் காட்டுறாங்க. அப்படி படம் எடுக்கிற செயற்கைக்கோளுக்கு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த படைக்கு அவனை பிடிக்கிறதுக்கான செலவழிச்சிட்டு இருக்கிறாங்களே, இந்த காசை மிச்சப்படுத்தலாம்ல? மிச்சப்படுத்தி அங்க இருந்து அவன் நடமாட்டத்தை பார்த்து இந்த இடத்துல காண கரெக்டா போய் குத்திர வேண்டியானுங்க. ஒரு ஹெலிகாப்டர் தப்புன்னு எனக்கு தூக்கிட்டு வந்துடலாம்ல? அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது போக கண்டுபிடிப்பதற்கு வந்து அப்படியே துல்லியமா கண்டுபிடிக்கக்கூடிய சேட்டலைட் நாளைக்கு வந்து விட்டாலும் இன்னும் அட்வான்ஸா வரலாம். இப்ப இதை எடுக்கிறவன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வரலாம். அப்படி வந்து விட்டாலும் அப்போ கண்டுபிடிக்க ஏன் இந்த கட்டடத்துக்கு உள்ள என்ன கண்டுபிடிக்கலுமா? அதே மாதிரி எங்க காடுகளும் மரங்களும் மறைத்துக் கொண்டிருக்குமே, காட்டுக்குள்ள இருந்தா கண்டுபிடிக்க இயலாது. அது மாதிரி வந்து எத்தனையோ காடுகள் இருக்குது. சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சானா எந்த சேட்டலைட்லயும் வராது. அப்ப அந்த மாதிரி அதுக்கு மிஞ்சின காடுகள் மாதிரி அந்த பகுதியில் இருக்கலாம். அதனால வந்து அல்லாஹ் அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அது இவன் என்னத்தான் சேட்டலைட் பண்ணாலும் அதுல தென்படாததை எல்லாம் அணிஞ்சிருக்கலாம், வச்சிருக்கலாம். பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 3/4 சேட்டலைட் உலகத்தில் வேலை செய்யாம போச்சு. பாத்தீங்களா இல்லையா? இந்தியாவோட சேட்டலைட் பாதிப்பு இல்ல, என்னமோ கல்மலைன்னு ஒண்ணு விழுந்து அது தீபாவளி கொண்டாட மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னடா பயங்கரமா சேட்டலைட் அமெரிக்கா 3 நாள் அடிக்க முடியல, சேட்டலைட்டை பழையாகி போச்சு. அங்க ஒண்ணு எல்லாத்தையும் ரிப்பேர் ஆகி விட்டுருச்சு. அந்த கல் விழுந்து அங்கங்க போய் அடைச்ச தூசி படைஞ்சிட்டா லென்ஸ் சுத்தமா இருக்கணும்லங்க, அங்க தூசி போகாத இடம். அங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு கல்மலையை பொழிய வச்சு இவங்களுக்கு தீபாவளி கொண்டாட மாதிரி வேடிக்கை காட்டி 3/4 சேட்டலைட்டை ஒண்ணுல வாங்கி விட்டான். ஒண்ணும் கணக்கு பண்ண முடியல, அறிகுறி ஆரம்பமாகும் நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து யாஜூஜ் மௌஜூஜ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் சொன்னா கண்டிப்பா நினைச்சீங்க. பூமி அப்படியெல்லாம் இந்த மனிதன் அளந்துடவே இல்லை. பூமியில மனிதன் கால் வைக்காத இடம், போகாத இடம், செல்லாத இடம், இப்படி ஒண்ணு இருக்குன்னு கற்பனை செய்யாத இடங்கள்லாம் ஒண்ணு நிறைய இருக்குது.
அதனால அதுல ஒன்றும் நம்ம குழப்பம் பண்ணக்கூடாது. அதை நம்ம நம்பணும். யாஜூஜ் மௌஜூஜ் மீதி உள்ள சில அடையாளங்களையும், உலகம் அழிகிறதையும், அழிச்ச பிறகு உள்ள மறுமை நாள் எப்ப ஏற்படும்ங்கிறதையும், எழுப்பின பிறகு எப்படி ஏற்படும், அழியும் போது என்ன ஏற்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இது விரும்ப வழங்க வேண்டிய விஷயம். அதனால நாளைக்கு என்னுடைய தொடர்ச்சியை வைத்துக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ்.